எடுத்து சாமி ஆடணும். அதாவது பெட்டி எடுத்து என்னோட குலதெய்வத்தை நான் கும்பிடணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இப்போ என்னோட குலதெய்வம் வந்து ஒவ்வொரு அம்மன் சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு அம்மன் வச்சுக்கோங்களேன். ஒரு அம்மன் வச்சிங்கன்னா, ஆனால் பரிவார தெய்வங்களில் கருப்பண்ணசாமி இருந்தால் தான் பெட்டி வச்சு ஆட முடியும். என்னோட குலதெய்வத்தை நாங்கள் கும்பிடலாம் நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து பெட்டி, அதாவது நாங்கள் வந்து சாமிக்குன்னு பெட்டி வச்சு அந்த பெட்டி எடுத்து அதில் வந்து சாமியோட பூஜை பொருட்களை வச்சு நாங்கள் வந்து வருஷம் சாமியை வந்து கும்பிடணும். அதை எப்படி கும்பிடுறது? ஆனால் எங்கிட்ட கோயில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நாங்கள் இதை எப்படி பண்ணுறது தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த பதிவு. முதல்ல வந்து நீங்கள் ஒரு தெய்வத்தை வந்து சாமியை அழைச்சி கொண்டு வரணும்னா உங்கள் குல மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்க, நேராக ராமேஸ்வரம் சென்று இங்கே இருந்தாலும் சரி, ராமேஸ்வரம் வந்து அங்கே தீர்த்தமாடி அங்கே உள்ள ராமநாத சுவாமியை வழிபட்டு போனீங்கன்னா அவர்கிட்டயே நீங்கள் எல்லா அருளையுமே வாங்கிடலாம். ஏன்னா ராமபிரான் வந்து சந்தித்த ஒரு இடம் இந்த ராமேஸ்வரம். இந்த ராமபிரானை எதுக்கு நம்ம இங்கே கொண்டு வரோம்னா, ராமர் வந்து நம்ம பெருமாள் அம்சம், நம்ம கருப்பண்ணசாமி பெருமாளோட பிள்ளை அப்படிங்கிறதால வந்து இங்கே எல்லாருக்குமே ஒரு தொடர்பு இருக்கும். இந்த இடத்துல வந்து இங்கே வந்து கருப்பண்ணசாமியும் வந்து போனாரு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் இருந்திருக்காரு. அதனால ராமாயணத்தில் உள்ள அவர் இங்கேயே வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. அதனால் ராமாயண காலத்திலேயே சொல்லப்படுற ஒரு கதைப்படி நான் வந்து இப்போ சொல்கிறேன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கருப்பண்ணசாமியை நீங்கள் வந்து ஒரு பூஜை பெட்டி தூக்கி ஆடணும்னா பெட்டியில் சாமிகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும், உங்களுக்கே தெரியும் பெண் தெய்வம்னா அதுக்குண்டான கச்சைகள், அதுக்குண்டான மணி, சலங்கை, ஆடைகள், ஆபரணங்கள், அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு அதை கொண்டு வந்து கடலில் தீர்த்தமாடி, அது 21 தீர்த்தம் நம்ம ராமநாத சுவாமியில் இருக்கும், அதையும் கொண்டு போய் உங்கள் குலதெய்வத்தில் வச்சு அந்த தீர்த்தத்தெல்லாம் கொண்டு போய் உங்கள் குலதெய்வத்தில் தொளிச்சு எல்லாருமே 48 நாள் சுத்தமாக விரதம் இருந்து உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களோட குலதெய்வம் அருளாட்சி புரிஞ்சு அங்கே உள்ள யாருக்காச்சும் சாமி இறங்கி அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆளுக்கும் சாமி இறங்கும். அப்படி இல்லை, எங்களால் என்ன பண்ணாலும் சாமி வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து கோடாங்கி, அதாவது இல்லைன்னா இன்னொரு பரிகாரம் ஒன்று இருக்குது. நான் கோடாங்கிக்கு அப்புறம் வரேன். அழகர் கோயிலுக்கு போங்க. அழகர் கோயிலுக்கு போய் அங்கே உள்ள எல்லா ராக்காயம்மன், முருகன், கீழே கருப்பண்ணசாமி எல்லாரையும் வழிபடுங்க. அங்கே உரங்காப்புலி கருப்பசாமி இருக்குது, அவரையும் வழிபடுங்க. எல்லாரையும் வழிபட்டு அங்கேயே தீர்த்தம் வாங்கிட்டு வந்து இந்த பெட்டியை கருப்பசாமி முன்னாடி வச்சு எடுத்துவாங்க. 21 தெய்வங்கள் அதில் அடங்கிடும். அதை எடுத்துகிட்டு வந்து அடுத்து பூஜை பண்ணி அடுத்து கொட்டை வச்சு அடித்து பாருங்கள். கண்டிப்பான முறையில் கருப்பண்ணசாமி நிச்சயமாக வலுவாக வந்து இறங்குவார். அதுக்கு நான் கொடுக்குறேன் சத்தியம். அது இறங்கலைன்னா என்கிட்ட கேளுங்க. அந்த அளவுக்கு கருப்பண்ணசாமி துடியாக வந்து இறங்குவார். அதுலேயும் இறங்கலை அப்படின்னா கோடாங்கி, மதுரை மாவட்டத்தில் நிறைய கோடாங்கி இருக்குது. நீங்கள் வந்து யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னாலே நிறைய இடத்துல இருக்காங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணி அங்கே ஒரு கோடாங்கியை வச்சு அழைச்சிங்கன்னா ஆதியிலேருந்து உங்கள் தெய்வத்தை ஃபுல்லாக கொண்டு வருவார். எங்கெங்கே நின்றுச்சோ தெய்வம்லாம், எந்தெந்த இடத்துல வந்து உட்காந்துச்சோ அந்தந்த இடத்துல இருந்து கிளப்பி தூக்கிட்டு வந்துடுவார். அவ்வளோ சக்தி கோடாங்கிட்ட இருக்குது. கோடாங்கியை கூப்பிட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல தொட்டு இழுத்துட்டு வந்துடுவாரு. உங்கள் தெய்வம் ஒரு பிடிமண் அடிச்சு கூப்பிட்டு வந்திருப்பீங்க. ஒரு இடத்துலயும் ஒரு கம்மாக்கரையில் நின்றுக்கிறோம், ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல ஒரு கோயில் நின்றுக்கிறோம். அந்த தெய்வத்தை அங்கேருந்து கூட்டிட்டு வந்து உங்கள் கோயிலில் விட்டுருவாரு. அப்படியே எங்கெங்கே இருக்கும் அங்கேயா கூட்டிட்டு வந்து ஒரு வாட்டி கச்சை எடுத்து நீங்கள் ஆடிட்டீங்கனாலே உங்கள் குலதெய்வம் வந்து உங்களை விட்டு போகாது. கண்டிப்பான முறையில் அந்த குலதெய்வம் உங்களோட வந்து நின்று ஆடும். அதனால குலதெய்வ சாமியாடிகளை பொறுத்தளவுல எப்படி இருக்கணும், சாமியாடிகள் வந்து என்ன மாதிரி எப்படி பூஜை நடத்தணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். சாமியாடிகளுக்கு எப்படி சாமி வரும், சாமி வரதை எப்படி அறிஞ்சிக்கிறது, அதை பற்றி வீடியோ பார்த்துருக்கிறேன். இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி புரியும். அதுக்கப்புறம் எப்படி சாமி வரும்னு உங்களுக்கு தெரியும். இந்த முறையை பண்ணி பாருங்க. கண்டிப்பான முறையில் உங்களோட குலதெய்வத்தை நீங்களும் கொண்டாட முடியும். நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எங்கள் குலதெய்வத்தை. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 60 வருஷமாக நாங்கள் எங்களோட குலதெய்வத்தை வந்து பூஜை பட்டி எடுத்து அதை சரியான முறையில் கொண்டு செலுத்தி இன்னைக்கு எங்களோட குலதெய்வத்தோட அருளோட நாங்கள் நிறைவாக இருக்கிறோம். அதை பற்றி நீங்களும் உங்களை குலதெய்வத்தை இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு போடுறேன். எங்கள் குலதெய்வத்தை பற்றி நாங்கள் எப்படி பூசைப்பட்டி எடுத்தோம், எங்களோட குலதெய்வத்தை பற்றி எது தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் செய்யுங்க. அதை பற்றி எங்கள்கிட்ட அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். வேறு குலதெய்வத்தை பற்றி என்ன பிரச்சனைனாலும் கீழே கமெண்ட் செய்யுங்க. அதுக்கு உண்டான வீடியோ அடுத்த 24 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பதிவளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.